ரபியுல் அவ்வல் என்றாலே வசந்த காலம். அப்படி ஒரு காலத்திலும் அல்லாஹ் அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பினான், பிறக்க வைக்கிறான். ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ரப்பு அதிகமாக ஒருவரை புகழ்கிறான் என்றால் அது முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன்தான் புகழப்பட வேண்டும். நீங்கள் ஞாபகத்தில் கொள்ளுங்கள், திருக்குர்ஆனிலே அல்லாஹ் ஒவ்வொரு ஆயத்தையும் முடிக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான செயல் எதுன்னு கேட்டார். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானது அல்லாஹ்வை புகழ்வது. அல்லாஹ் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வான். திருக்குர்ஆனின் துவக்கம் என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும், யார் புகழ்ந்தாலும் யாரை புகழ்ந்தாலும், யார் புகழ்ந்தாலும் யாரை புகழ்ந்தாலும் அத்தனையும் அல்லாஹ்வுக்கே சொந்தம் என்று சொல்லிதான் திருக்குர்ஆனை ஆரம்பம் செய்கிறான். அவனுக்கு பிரியம், அவன் புகழப்பட வேண்டும். குர்ஆனின் ஒவ்வொரு வசனங்களின் முடிவும் அவன் தன்னை புகழ்ந்து முடிப்பான். சட்டங்களை பேசுவான், பின்பு அவனை புகழ்வான். தடுக்கப்பட்ட காரியங்கள் குறித்து அவன் அழகாக சொல்வான், பின்பு தன்னை புகழ்வான். மாணவியின் உயர்வை சொல்வான், பின்பு தன்னை புகழ்வான்.